Hey everyone, welcome to SRISEN. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் குக் வித் கொமாலியில் பவித்ராவும் புகழும் சேர்ந்து செஞ்ச இந்த பம்ப்கின் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே க்ரீமியான ரிச்சான இந்த பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம எல்லோ பம்ப்கின், நம்ம ஊரில் பரங்கிக்காயின்னு சொல்லுவோம், அது ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பரங்கிக்காயை இப்போ வேக வைக்கணும். அதுக்காக இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் வேகிறதுக்கும் இந்த சாஸுக்கும் தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பரங்கிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், ஒரு 5-8 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். ஸோ நல்லா வதக்கிட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், அதுவே நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி வெந்துடும். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும். இப்போ அது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ ஒரு லேயர் நல்லா கிறிஸ்பி ஆகும். அந்த கிறிஸ்பினஸ் தான் இந்த சாஸ்க்கு வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி எடுத்து இது ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்தா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் போட்டு அதில் பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தாவில் நான் மஷ்ரூம் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேபி கார்ன் இல்லை வெறும் கார்ன், அதுக்கப்புறம் கேப்சிகம், கேரட், என்ன வெஜிடபிள் உங்களுக்கு பிடிக்குமோ இல்லை சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். அடுத்து நான் குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி மேக்ரோனி தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்பைரல் பாஸ்தா இல்லை எந்த பாஸ்தா பிடிக்குமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த பம்ப்கின் சாஸ்லேருந்து நல்ல ஜெனரஸாக இதை அப்படியே ஊற்றிடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வேகட்டும். தேவையான அளவு சீஸ் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். எனக்கு நல்லா இந்த சீஸியாக க்யூயியாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த பம்ப்கின் சாஸ் பாஸ்தா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்தாலும் சூப்பராக காலியாகிடும். ஸோ இது நல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். யூஸ்வலாக இந்த பரங்கிக்காயை கிட்ஸ் சாப்பிட்றது கஷ்டம். எப்படி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. Super tasty, yum yum yum. Yum, yummy pasta.